Hi friends, இந்த வீடியோவில் wood polish full work பார்க்க போகிறோம். PU spray polish தான். wood polish பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் wood polish ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சாலுக்கு வந்து நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது வந்து PU பாலிஷ் அடித்த டோரு. இதுதான் நம்ம வந்து வேங்க மரத்துக்கு வந்து எப்படி பாலிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா ஒர்க்குமே நம்ம வந்து சொல்கிறது ஒன்று தான். மரத்தில் இருக்கிற அழுக்கு, டஸ்ட்டு, சிமெண்ட் எதனா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் க்ளீனாக சீவிட்டு 100 ரோல் எமரி பேப்பரில் வந்து தேய்க்கணும். 100 ரோல் வந்து சரியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பிசிறு இருக்கக்கூடாது. பிசிறு வராத அளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பிசிறு இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கூட அடித்து தேய்க்கிறப்போ வேலை அதிகமாகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கூட சீலர் அப்ளை பண்ணுறோம். PU சீலர் அப்ளை பண்ணுறோம். ஹார்ட்னர் 200 ml எடுத்துக்கலாம். PU சீலர் வந்து 800 ml, அதாவது 800 ml எடுத்துக்கலாம். PU சீலர் இதுக்கு வந்து PU தின்னர் மிக்ஸ் பண்ணணும். PU தின்னர் வந்து 150 ml இருந்து 300 ml வரை எடுத்துக்கலாம். நான் வந்து 200 ml எடுத்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது வந்து அப்ளை பண்ணணும். வுட்டில் மிஷின் இருக்குது அப்படின்னா மிஷினில் அப்ளை பண்ணலாம். மிஷின் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ப்ரஷ்ஷில் கூட அப்ளை பண்ணலாம். க்ளீனாக சீவி தேய்ச்சிட்டோம். அது வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணணும். 2 டைம் அப்ளை பண்ணலாம். 2 டைம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நார்மல். கொஞ்சம் மேக்ஸிமம் அப்படின்னா 3 டைம் அப்ளை பண்ணலாம். என்னை பொறுத்தவரைக்கும் 2 டைம் பெட்டர். உங்களுக்கு நல்லா வேணும் போல்டாக வேணும் அப்படின்னா 3 டைம் அப்ளை பண்ணலாம். PU சீலர் அடித்து ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் வந்து தேய்க்கணும். தேய்க்கிறதுக்கு முன்னாடி வந்து பட்டி மிக்ஸ் பண்ணணும். பட்டி எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டி சாக் பவுடர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். ரெட் கலர் பவுடர் ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் பவுடர் ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். எல்லோ கலர் பவுடர் ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு நார்மலான அளவு. சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 25 கிராம் எடுத்துக்கலாம். 25 ml சாண்டிங் சீலர். NC தின்னர் மிக்ஸ் பண்ணலாம். NC தின்னர் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். குழன்னு ஆகணும், அல்வா மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அல்வா மாதிரி வந்துச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணணும். வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியமாக தான் ஊற்றணும், ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஓட்டு உடைச்சல் ஜாயிண்ட்டு அதெல்லாம் வந்து பட்டி பார்த்து தேய்க்கணும். பட்டி பார்த்துட்டு ஒரு 5 மினிட்லேயே தேய்க்கலாம். அதுமாதிரி பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம ரஃப் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துடணும். ஃபஸ்ட்டு கோட்டு தேய்க்கிறீங்க அப்படின்னா 120 வாட்டர் ரெமரியில் தேய்க்கிறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கோட்டுக்கு தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் வந்து சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். நான் வந்து PU சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கோட்லேயே பார்த்துருப்பீங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு. அதே தான் இதுக்கும் சேம். 4 பக்கம் மாட்டிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6 லிட்டராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அதிகமாக ஷைனிங் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக மெட்டீரியல் வச்சு அடிக்கக்கூடாது. அது அடிக்கிறீங்க அப்படின்னா அது ப்ராப்ளம் தான் ஆகும், வெளிப்படும், நல்லா இருக்காது. மீடியமாக ஒரு நார்மலாக ஒரு 1/2 லிட்டர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு நாள் ஃபுல்லாக காய விடணும். இப்போ வந்து செகண்ட் கோட்டு முடிஞ்சிருச்சு. இப்போது தேர்ட் கோட் வந்து அப்ளை பண்ணணும். தேர்ட் கோட் அப்ளை பண்ணுறது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஆகணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 220 வாட்டர் ரெமரிலேருந்து தேய்க்கலாம். 220 வாட்டர் ரெமரி நம்ம ஃபஸ்ட்டு கோட் எப்படி தேய்ச்சோமோ அதே மாதிரி இதுதான். ஃபஸ்ட்டு கோட்டில் வந்து பட்டிலாம் பார்த்து க்ளீனாக தேய்ச்சிட்டு இருப்போம். இது வந்து செகண்ட் கோட்டை அப்ளை பண்ணிட்டு தேய்க்கிறோம். இது வந்து 220 வாட்டர் ரெமரி தேய்க்கிறோம். க்ளீனாக தேய்ச்சி எடுத்துடணும். அந்த கொஞ்சம் நஞ்சு இருக்கிற ரஃப்லாம் இருக்கும், ஒரு சில ரஃப்லாம் இருக்கும். தேய்ச்சி எடுத்ததுக்கு பிறகு ஸ்டைனர் அப்ளை பண்ணணும். ஸ்டைனர் அப்ளை பண்ணுறது வந்து எப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதை பற்றி இதையும் பார்த்துடலாம். ஒன்றாவே பார்த்துடலாம். எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். நான் வந்து டீ குட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு லிட்டர் தின்னர் எடுத்துக்கலாம். டீ குட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுறேன். 2 டீ குட் ஸ்டைனர். கலர் லைட்டாக வேணும் அப்படின்னா அதாவது ஒரு ஸ்டைனர் போதும். கலர் டார்க்காக வேணும் அப்படின்னா 2 ஸ்டைனர். லைட்டாக ரெட் ப்ரௌன் ஒரு 5 ml இருந்தால் போதும். ரெட் ப்ரௌன். வால்நட் ஸ்டைனர் இதுவும் ஒரு 5 ml எடுத்துக்கிறேன். சாண்டிங் சீலர் ஒரு 100 ml எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டீ குடி ஸ்டைனர், அதாவது ஃபுல்லாக ஒரே மாதிரியான கலர் வரத்துக்கு, ஒரு ஷேட் வரத்துக்கு தான்
இந்த கலர் மிக்ஸ் பண்ணேன். இப்போ வந்து வால்நட் ஸ்ட்ரைனர் மிக்ஸ் பண்ணுறேன். வெள்ளடி இருக்கிற எடுத்துக்க மாட்டோம். என்சி தினர் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம். வால்நட் ஸ்ட்ரைனர் ஒரு 100 ml எடுத்துக்கலாம். சாண்டிங் சீலர் ஒரு 50 ml எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டேன். இப்போ வந்து வால்நட்டு டீ குட் வந்து தனித்தனியாக கலந்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டீ குட்டு அதை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம், 4 பக்கமும் அப்ளை பண்ணிக்கலாம். டீ குட்டு மிக்ஸ் பண்ணதை இது வந்து வேங்க மரத்தை தான் நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். 4 பக்கமும் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு ஃபேடு வரும். இப்போ அடித்து முடிச்சிட்டோம். 4 பக்கமும் நின்று அடிக்கணும் அது டீ குட். இப்போ வந்து வால்நட் அப்ளை பண்ணுறேன். வால்நட் வந்து எங்கே வெள்ளையாக இருக்கோ அங்கே மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் வால்நட் மாதிரி இருக்கும். எல்லாம் கொஞ்சம் அந்த வெள்ளடிலாம் மறைஞ்சி எல்லாம் ஒரே மாதிரியான ஃபேடு இருக்கும். ஸ்டைனர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். 800 ml உட் பாலிஷ், பியூ பாலிஷ். இது வந்து 200 ml வந்து ஆர்டினரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணணும். 300 ml இருந்து 150 ml வரையும் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு நம்ம பியூ சீலர் எப்படி ஸ்ப்ரே பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதையும் ஸ்ப்ரே பண்ணணும். ஃபஸ்ட்டு கோட் மட்டும்தான் நம்ம வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணோம். செகண்ட் கோட்டு தேர்ட் கோட்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து ஸ்ப்ரே தான் பண்ணணும். எல்லாமே பியூ பாலிஷ் அப்ளை பண்ணுறோம். இதுவும் வந்து 4 பக்கமும் அடிக்கணும். நார்மலாக ஒரு 1/2 லிட்டராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நார்மலாக இருக்கும். வேலை தெரியாதவங்க ஒரு 1/2 லிட்டர் அப்ளை பண்ணலாம். 4 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு விட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா ஷைனிங் வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக அடிக்கலாம். தெரியாதவங்க அடிக்குவாங்க, அது அடிக்கக்கூடாது. மூளை முடுக்கலாம் நின்னாக்கா வெடி போட்டுரும். நார்மலாக ஒரு 1/2 லிட்டர் போதும் உங்களுக்குலாம். அப்படி ஒன்றும் ஷைனிங் வேணும் அப்படின்னா இன்னொரு நாள் தேய்ச்சி கூட அப்ளை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நானும் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இது இன்னும் டீட்டெயிலாக வேணும், உட்பால்ஸ் பற்றி நிறைய டீட்டெயிலாக தெரியணுன்றவங்க ராயல் உட்பால்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸு அப்லோட் பண்ணுறேன் டீட்டெயிலாக. இது வந்து இந்த வீடியோ வந்து சிம்பிளாக சொல்லி முடிக்கிறோம். ஃபுல் ஒர்க் எப்படி ஒரு நார்மலாக அப்படின்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் ராயல் உட்பால்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சார் நீங்கள் ஸ்டில் இருக்கிறேன்.